ஆலாபனை அத்தியாயம் 1. எவ்ரிதிங் யூ கேன் இமேஜின் இஸ் ரியல். பாப்லோ பிகாசோ. தொடக்கங்கள் எப்பொழுதுமே கடினம். ஏனெனில் ஒவ்வொரு தொடக்கமும் ஏதோ ஒன்றின் முடிவாய் இருக்கையில் தயக்கங்கள் தன்னை அறியாமலே தவ்விக்கொள்கின்றன. இதுவும் ஒரு தொடக்கம், சற்றே வினோதமான தொடக்கம். பல விசித்திரங்களையும் விபரீதங்களையும் உள்ளடக்கிய வினயமான முறுவலை விரித்து அதில் அமிழ்த்து கொள்ள நிற்கும் தொடக்கம். நான் தொடங்குகிறேன். நிலவு தேயும் காலம். கொட்டி ஓய்ந்திருந்த மழையின் மிச்சமாய் மை இருளில் அந்த பெரிய பிரெஞ்சு விண்டோ கண்ணாடியில் பட்டு சரிந்து மறையும் சாரலின் நீர் திவலைகளையே பார்த்திருந்த மிளிராவிற்கு வயது 10. அந்த குளிருக்கு வசதியாய் ஃபயர் பிளேஸ் அருகே விரிக்கப்பட்டிருந்த அந்த கனத்த கம்பளத்தில் உட்கார்ந்திருந்தவளின் கையில் ஒரு புத்தகம். ஜன்னலில் இருந்தவளது பார்வை இப்பொழுது அதிலிருந்து விலகி அவள் எதிரில் இருக்கையின் பிடியில் தனது லெமன் டீயை வைத்து கொண்டு மறுகையில் வைத்திருந்த ஒரு டிஸ்டோபியன் லிட்ரேச்சர் வகையறா நாவலில் புதைந்திருந்த அவளது அப்பாவிடம் படிந்தது. அவர் அதில் ஆழ்ந்து மூழ்கியிருந்ததை அவளால் உணர முடிந்தது. ஏனெனில் அது அவளுக்கும் பிடித்தமான புத்தகம். இவளது பார்வை உறுத்தியதோ என்னவோ. ஒரு கணம் பார்வையை எதிரில் இருந்த மகளுக்கு தந்தவர் சிறிய முறுவல் ஒன்றுடன் மறுபடியும் புத்தகத்தில் புதைந்து போனார். மிளிராவின் பார்வையும் இப்போது அவரில் இருந்து விலகி எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் படிந்தது. மீரா, மணியாச்சு, தூங்கவா என்று அவளது அம்மாவின் குரல் அவள் அறையிலிருந்து வந்ததிலேயே தெரிந்தது அவர் இவள் தூங்க ஏதுவாய் படுக்கையை மாற்றிவிட்டாரென. அம்மாவின் குரலில் மிளிராவின் பார்வை மறுபடியும் அப்பாவிடம் தாவியது. ஆனால் அவரோ விழியாலே போ என்ற அம்மா பக்கம் சாய்ந்துவிட பெருமூச்சென்றை இழுத்து விட்டவள் கையில் இருந்த புத்தகத்தை அங்கேயே கீழே வைத்துவிட்டு எழுந்து கொண்டாள். அதை கண்டவரது பார்வையில் இருந்த அதட்டலை உணர்ந்தவள் நுனி நாக்கை கடித்தவளாய் அதை அடுத்த தளத்தில் இருந்த லைப்ரரியில் சரியாய் இடம் பெயர் பார்த்து வைத்துவிட்டு வந்தாள். அடுத்த தளத்திலிருந்து, அதுவும் அவ்வளவு பெரிதாயிருந்த லைப்ரரிக்கு அந்த இரவு நேரம் தனியாய் செல்ல வயதில் பெரியவர்களுக்கே சற்று பயமாய்த்தான் இருக்கும். ஆனால் அவளுக்கு அதுதான் மிகவும் பிடித்த இடம். பல மணி நேரங்கள் அங்கே தனிமையில் செலவழித்திருக்கிறாள். பல சமயங்களில் அவள் அப்படியே தன்னை மறந்து உறங்கியதும் உண்டு. புத்தகத்தை வைத்துவிட்டு வந்தவளை கண்டவர் விரிய புன்னகைத்து குட் கேர்ள் என்கவும், அதே சமயம் இரவு உடையை சரி செய்தவாறே அவ்வறையினுள் நுழைந்த அம்மா, உங்களுக்கு வேற தனியாக சொல்லணுமா என்று இடுப்பில் கை வைத்தபடி போலியாய் அதட்டவும் சரியாக இருந்தது. அதற்கு அப்பா அவசரமாய் மீதமிருந்த லெமன் டீயை ஒரே மிடற்றில் விழுங்கிவிட்டு லைப்ரரி பக்கம் ஓடுவது போல பாவனை செய்ய அதில் உதித்த புன்னகையை இதழோரங்களிலேயே அடக்கிய அம்மாவையும் பார்த்து கொண்டிருந்தாள் மிளிரா. அவளை படுக்க வைத்தவர் அவ்வறையின் திரைச்சேலைகள் அனைத்தும் மறுமுறை சரிபார்த்துவிட்டு அப்படியே அந்த பிரெஞ்சு விண்டோவையும் இழுத்து பார்ப்பதை இவளும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அந்த சன்னல் நிரந்தரமாக பூட்டப்பட்டதற்கு இவள் தானே காரணம். ஒரு நாள் எதேச்சையாக அவள் அறையில் நுழைந்த அவள் அம்மாவிற்கு உயிரே நின்றது போலானது. அவள் அமர்ந்திருந்ததைக் கண்டு அந்த ஆளுயர ஜன்னலில் கால்களை வெளிப்புறமாய் தொங்க போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த மகளை கண்டு இதயமே நின்றுவிட்டது. அது 2வது தளம் என்ற உணர்ந்த கணம். அன்று பூட்டப்பட்ட ஜன்னல்தான். அதன் பின் திறக்கப்படவே இல்லை. அவரது கண்டிப்பான பார்வையை உணர்ந்தவளது விழிகள் போர்த்தியிருக்கும் கம்பளியில் படிந்தது. விளக்கை அணைத்தவர் ஒரு நெற்றி முத்தத்துடன் அவ்வறையிலிருந்து வெளியேறினார். விழிகளை இறுக்கமாய் மூடிக்கொண்ட மிளிரா சற்று நேரத்தில் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்துக்குள் சென்றாள். புருவங்கள் இடையில் இருந்த இறுக்கம் தளர்ந்தது. உடல் மெல்ல மெல்ல அவள் படுத்திருந்த பஞ்சு மெத்தைக்கு ஈடாய் தளர்ந்து லேசானது. மனம் மெல்ல மெல்ல துயிலில் இளகியது. நிச்சலமான தூக்கத்தின் இடையே எழுந்த கோர சத்தத்தில் உடல் தூக்கி போட பதறி எழுந்த மிளிராவிற்கு இப்பொழுது வயது 20ஐ கடந்திருந்தது. உடல் முழுதும் வேர்வையில் குளித்திருக்க எழுந்து அமர்ந்தவளுக்கு மூச்சுக்காற்று பற்றாக்குறை. சற்று திணறியவள் பிறகு தன்னைத்தானே சமாளித்து கொண்டு நிமிரவே உரைத்தது மறுபடியும் அதே கனவு. தலையை உலுக்கியவள் முகத்தை சுற்றி படர்ந்திருந்த கூந்தலை கோதி காதுக்கு பின்னால் தள்ளிவிட்டு தலையை 2 கைகளாலும் தாங்கி கொண்டாள். இப்பொழுது மூச்சு சீராகி இருந்தது. அவள் சற்று ஆசுவாசமாய் பின்னால் சரியவும் சட்டென அந்த அறை கதவு திறக்கப்படவும் சரியாயிருந்தது. அவளுக்கு குறையாத பதட்டத்தை பூசியிருந்த தோற்றத்துடன் ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவள் அறையினுள் அவசரமாய் நுழைந்தாள். என்ன ஆச்சு மீரா, ஏன் கத்துன என்று பதறியபடி அருகில் வந்து அமர்ந்தவளையே வெறித்து நோக்கியவளுக்கு நான் எழவில்லை. இது அம்மாவின் உடைதானே. நீங்க யாரு? எப்படி உள்ள வந்தீங்க? என்னடா கனவு, ஏதாவது கெட்ட கனவா என்று அவளது நெற்றியை தொட்டு பார்க்க நீண்டவரின் கரத்தை கண்டவள் பயத்தில் பின்னால் நகர்ந்தாள். அவர்,
என்ன ஆச்சு மீரா என்று அவளையே புரியாத பார்வை பார்க்கவும் படுக்கையிலிருந்து மறுபக்கமாக இறங்கியவள், நீங்கள் யாரு, எப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்க என்று மறுபடியும் அதே கேள்வியை சற்று அதட்டலாய் கேட்டாள் மிளிரா. உடை மட்டுமல்ல, பாவனையும் அதே. என்ன ஆச்சு மீரா, அம்மாவை பார்த்து ஏன் பயப்படுற என்று அவள் அருகில் வர முயற்சி செய்யவும் முதலில் அவர் பதிலில் உறைந்து நின்றவளின் மூளையும் செயலிழக்க அவர் அருகே வருவதை உணர்ந்த மறுகணம் எங்கிருந்து தான் அத்தனை பலம் வந்ததோ அருகில் வந்தவரை தள்ளிவிட்டு விடுவிடுவென்ற அறையிலிருந்து வெளியேறிவிட்டாள். மீரா மீரா என்று அதட்டியவாறே அவள் பின்னால் வரவும் விடுவிடுவென படிகளில் இறங்கி ஓடியவள் லிவிங் ஏரியாவிற்கு வரவும் அங்கு அவள் கண்ட காட்சியில் கால்கள் மரத்து சர்வமும் குளிர் பிரதேசமானது. அந்த லிவிங் ஏரியாவில் அதே இருக்கையில் கையில் ஒரு லெமன் டீயுடன் அமர்ந்திருந்தவரை கண்டு. இதென்ன காஸ்பிளே மாதிரி, என்ன ஆச்சு மீரா என்றவரது கேள்வியில் தன்னையும் அறியாமலே 2 எட்டு பின்னால் எடுத்து வைத்தாள் அவள். அதற்குள் அவள் பின்னாலே வந்துவிட்டவளோ எதையோ பார்த்து பயந்துட்டா போல, என்னையே யாருன்னு கேட்டு தள்ளிவிட்டு வந்துட்டா என்று வருத்தம் நிறைந்த குரலில் சொன்னவர் அவள் தோளில் ஆதரவாய் கை வைத்தார். கையில் காஃபி ட்ரேயுடன் அவ்வறையினுள் நுழைந்த சவி பல வருடங்களாக அங்கு சமையல் மற்றும் இதர சில வேலைகள் செய்பவளும் நேராய் சென்று மேஜையில் ட்ரேயை வைத்துவிட்டு, மிருமாக்கு என்ன ஆச்சுமா என்று ஏதோ பல காலம் பழக்கம் போல் விசாரித்தாள். ஒன்றும் இல்லை மீரா, நாங்கள் இருக்கோம், பயப்படாமல் சொல்லு என்றவரின் குரல் அவள் பிடரிக்கு பின்னால் இருந்து கேட்டது. அவள் எதிரே அமர்ந்திருந்த அந்த நடுத்தர வயது மனிதரின் புருவங்களும் குழப்பத்தில் நெறிய, என்ன ஆச்சு மீரா, அப்பாட்ட சொல்லுடா என்று எழுந்தார். அவள் பார்வை முழுவதும் அவர் கையில் வைத்திருந்த புத்தகத்திலேயே பதிந்திருந்தது. அதே புத்தகம், சற்று முன் அவள் கனவில் கண்ட அதே புத்தகம். கையில் இருந்த புத்தகத்தை அருகில் இருந்த குட்டி மேஜையில் வைத்தவர் இவளை நெருங்கவும் இவள் தன்னிச்சையாக ஓரெட்டு பின்னால் வைக்கவும் சரியாய் பின்னால் அம்மா என்று சொல்லி கொண்டிருந்தவர் நின்றவர் மேல் முட்டி நின்றாள். இவள் விழுந்து விடாமல் அவர் பிடித்து கொள்ள ஒரு நொடி இருவரையும் ஒரே பார்வை பார்த்தவள் மறுகணமே அவர் பிடியிலிருந்து விலகி ஓட ஆரம்பித்தாள். தடதடவென படிகளில் இறங்கியவள் கடைசியில் இருந்த 5வது படியில் கால் தடுக்கிவிட உருண்டு விழுந்தாள். ஐயோ மீரா என்றவர்களது பதட்ட குரலில் விரட்டப்பட்டவளாய் அப்படியே எழுந்து ஓட ஆரம்பித்தாள். வீட்டு கதவு மூடித்தான் இருந்தது. மரத்தாலான பெரிய கதவுகளை சாதாரண நாட்களில் திறக்கவே சில மணித்துளிகள் ஆகும். ஆனால் அன்று எப்படி ஒரே இழுப்பில் திறந்தாளோ? ஒருவேளை அதுதான் உயிர் பயமோ? வெளியில் நன்றாய் விடிந்திருந்தது. கதிரவன் தனது கரங்களை பரப்பி கதகதப்பாக தொடங்கியிருந்தான். கதவை திறந்துவிட்டு அதே வேகத்துடன் ஓடியவளைக் கண்டு அதிர்ந்த வேலையாட்கள் என்னாச்சுமா என்று பதறுவது தெரிந்தது. ஆனால் அவள்தான் வேலைக்கு ஆட்களே வைக்கவில்லையே. வீட்டிலிருந்து வெளிவாசலுக்கு நடுவில் இருந்த 1/2 கிலோமீட்டரையும் ஒரே மூச்சில் கடந்தவள் வெளியில் ரோட்டிற்கு வந்துவிட்டாள். ஆனால் என்ன பிரயோஜனம்? காட்டுக்குள் வீட்டை கட்டியது போல் அந்த பகுதியில் ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் இடையேதான் அவ்வளவு இடைவெளி இருந்து தொலைத்ததே. ஐவரி நிற உடையில் வெற்று பாதங்களை செடிகளும் கற்களும் பதம் பார்த்திருக்க நின்றிருந்தவளின் பார்வையில் நாலாபுறமும் மரங்களும் செடிகளுமே. ஆட்கள் நடமாட்டம் இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டால் சற்று ஆறுதலாய் இருக்கும் போல் இருந்தது. எதிரில் சென்ற கான்கிரீட் சாலையில் ஓடினாள். அது மெயின் ரோட்டிற்கு அவளை கொண்டு சேர்த்துவிடும் என்ற நம்பிக்கையுடன். யார் இவர்கள்? திடீரென்று எங்கிருந்து வந்தார்கள்? அதுவும் பூட்டிய வீட்டிற்குள். அப்பா அம்மா என்று சொல்லிக்கொண்டு சவி வேறு ஏதோ அப்படித்தான் என்பது போல் பேசினாளே. இது அவள் வீடு தானா? வருடங்களுக்கு முன் இறந்தவர்கள் எப்படி திடீரென வர முடியும்? அவளுக்கு அந்த அளவு கூடவா தன்னை பெற்றவர்களும் மற்றவர்களும் அடையாளம் தெரியாது? என்னை சுற்றி என்ன நடக்கிறது? ஆளரவமற்ற சாலையில் நின்றிருந்தவளின் பார்வை உதவி தேடிவிடும் வேட்கையில் அங்கும் இங்கும் அலை பாய்ந்தது. அவள் வழியை மறித்தபடி ஆஜானுபாகுவான இருவர் வந்து நின்றனர். தன்னை இழுத்து செல்ல முயற்சி செய்த இருவரிடமிருந்தும் தப்பும் முயற்சியில் அவள் திமிர ஒரு கட்டத்தில் அவளை விட உடல் பலத்தில் பலமுறை அதிகமானவன் அரைந்ததில் அவளது உடல் இருந்த மொத்த திடமும் ஒரு கணம் ஆட்டம் கண்டது போல் ஆனது. திடம் வடிந்தவளாய் தொய்ந்தவள் மற்றவன் தூக்கி தோளில் போட்டு கொண்டது வரைதான் அவளுக்கு நினைவு இருந்தது. அடுத்த முறை அவள் கண் விழித்த போது இருள் வழியும் அறையில் கை கால்கள் இருக்கையோடு சேர்ந்து கட்டப்பட்ட நிலையில் இருந்தாள். கண் விழித்தவளின் கால் அருகே அம்மா அப்பா என சொல்லி கொண்டவர்கள் மண்டியிட்டமர்ந்து இவள் முகத்தையே பார்த்திருந்தனர். அவள் விழிக்க காத்திருந்தனர் போலும். அவர்களது பார்வையில் நெருக்கத்தின் உள்ளுக்குள் மின்னல் ஒன்று ஊடுருவியது அவளுக்கு. எழுந்துட்டியாடா என்று சில்லிடும் குரலில் விழிகளில் ஆர்வத்தையும் தவிப்பையும் தாங்கியபடி சட்டென எழுந்து கொண்ட அம்மா அவளுக்கு வெகு அருகே குனிந்து கன்னங்களை தன் கைகளினுள் அடக்கி கொண்டார்.
தன் முகத்திற்கு வெகு அருகாமையில் இருந்தவரது முகத்தை கண்டவளின் குரலில் நடுக்கத்தையும் மீறி, நீங்கள்லாம் யாரு என்று வார்த்தைகள் வந்து விழுந்தன. ஒரே கணம் அவள் விழிகளையே வெறித்து நோக்கியவர் தன் இடக்கையால் மிருதுவாய் அவள் தலையை கோதியவாறே மறுகையினுள் அடங்கியிருந்த அவள் கன்னங்களில் அதைவிட மிருதுவாய் அழுத்தி, என்னடா கெட்ட கனவா, இரு அம்மா பார்த்துக்கிறேன் என்று அமுதாய் சிரித்துவிட்டு வலக்கையை அருகில் இருட்டினில் நின்ற எவரிடமோ நீட்டினார். அவர் கை மறுபடியும் அவள் அருகில் வந்தபொழுது அதில் ஸ்கேல்பல் ஒன்று இருந்தது. ஒரு கையால் தலையை கோதிக்கொண்டே மறு கையில் இருந்த ஸ்கேல்பலை அவள் கழுத்தில் வைத்தவர் அழகாய் புன்னகைத்தார். அம்மா பார்த்துக்கிறேன் என்று. அவர் புன்னகை விரிய விரிய கழுத்தில் ஸ்கேல்பல் அழுத்தியது. அவள் விழிகளையே வெறித்திருந்தவர் புன்னகை சிரிப்பாய் மெருகேறியது. ஹா என்று சுவாச பற்றாக்குறையால் வாயை திறந்தபடி அவள் படுக்கையில் கண்விழித்தாள் மிளிரா. எல்லாம் கனவு, கெட்ட கனவு. உடலை 1 இன்ச் கூட அசைக்க இயலவில்லை. வேர்வையில் குளித்த உடல் பயங்கரமாய் நடுங்கிக் கொண்டிருந்தது. நெஞ்சு மேல் பெரிதாய் எதையோ தூக்கி வைத்தது போல் அவள் விட்டத்தை பார்த்தபடி மூச்சுக்கு திணறிக் கொண்டிருந்தாள். விழிநீர் கழுத்து வளைவை சீண்டிக் கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல மெல்ல எழுந்தமர முயற்சி செய்தாள். இருள் சூழ்ந்திருந்த அறையில் திரைச்சீலையை விலக்கி மூச்சு விட முயன்றவள் படுக்கையின் அருகில் இருந்த மேஜையில் கை ஊன்றி எழ அதிலிருந்த பூக்குவளை விரிந்து நொறுங்கியது. அத்தனை அசௌகரியத்திலும் உடன் திரைச்சீலையை நெருங்கியவள் சக்தியற்ற கைகளால் விலக்கிவிட்டு அந்த ஜன்னல் கண்ணாடியில் சாய்ந்து நின்றாள். அச்சமயம் விடுவிடுவென அதீத பதட்டத்துடன் அறையினுள் நுழைந்த பெண்மணி ஆழ மூச்சிழுக்க முயன்றபடி முட்டியை பிடித்து கொண்டே நின்றவரிடம் விரைந்தார். என்னடா ஆச்சு, என்ன பண்ணுது, ஏதோ சத்தம் கேட்டுது என்று தன் தோள் பற்றி பதறியவரின் குரலில் ஒரு கணம் மூச்சுவிட மறந்து நின்றாள் மிளிரா. மெல்ல பார்வையை உயர்த்தினாள். அதே பெண்மணி அம்மா வேடத்தில். அவள் பார்வை அறையில் அலசி ஓரிடத்தில் நின்றது. பின் இருடா என்றவர் ஓடியவர் அவள் மேஜையில் இருந்த தண்ணீர் குவளையை கொண்டு வந்து அவள் முன் ஒரு தம்பளரை நீட்டினார். முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடி என்று. உள்ளுக்குள் உயிர் பயம் ஓடு என்றது. உடல் அதற்கு ஒத்துழைப்பதாய் இல்லை. தம்பளரை வாங்கியவள் நடுங்கும் விரல்களுக்குள் அதை இறுக்கியபடி பருகினாள். எங்கோ அந்த அறையே அறையிருளில் மூழ்கி இருந்தது. அது அலுவலக வேலைகளுக்கான அறை என்பது அதன் அமைப்பு சொல்லியது. வெளியில் பெய்யும் மழை சத்தம் அவ்வறையின் அமைதியை நிரப்பிக் கொண்டிருந்தது. ஹோல்டரில் போடப்பட்டிருந்த கோட் அதனுடன் சேர்ந்து கீழே சரிந்திருந்தது. அறை முழுவதும் ஆங்காங்கே சில காகிதங்கள் தரையில் படபடத்து கொண்டிருந்தன. மேஜை தாறுமாறாய் கலைந்திருந்தது. இருக்கைகள் இடமாறியிருந்தன, கவிழ்ந்திருந்தன. அறையே ஒரு போராட்டக்களமாய் காட்சியளித்து கொண்டிருந்தது. அந்த பெரிய மேஜையின் மேல் சாய்ந்தமர்ந்து பேப்பர் வெயிட்டை உருட்டி கொண்டிருந்த ஆதியின் கைகளில் இரத்தக்கரைகள். முழங்கை வரை மடித்துவிடப்பட்டிருந்த அவனது வெள்ளை நிற சட்டையின் விளிம்புகளிலும் கையிலிருந்த வாச்சிலும் சில இரத்தத் துளிகள் முத்தமிட்டிருந்தன. அதை கவனித்தவன் உடன் அந்த வாட்சை கழட்டி தனது வெயிஸ்கோட்டினில் இருந்த கழுத்துப்பட்டையை வெளியே உருவி தொடைத்தான். இப்பொழுது அவன் பார்வை அதே அறையின் ஓரத்தில் லேசான நடுக்கத்துடன் தரையில் கிடந்த மினர்வாவிடம். அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் நினைவிழந்து கொண்டிருந்தாள்.